ஆகுது, காலையில் 3:30 ஆகுது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டோம்னா, எங்களுது வந்து 12 ஹார்ஸ் ஜேர்னி இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பிடலாம். நாங்கள் பிஃபோராகவே காலையில் இயர்லியாகவே இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி, நாங்கள் எங்களோட பிளான் வந்து 4 o'clock கிளம்புறது. பட் ஆனால் இப்போ எப்போ கிளம்புவோன்னு தெரியல. 4 to 5க்குள்ளே வெளியே போயிடுவோம். எப்படியோ 5 o'clock முன்னாடி ஒரு 4:30க்காகவே கார் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும் போதே லைட்டாக வந்து ரெயின் வந்துட்டு இருந்தது, ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. பெங்களூரில் அந்த சில் வெதரில் இவ்வளோ இயர்லி மார்னிங் கார் ட்ரைவ் ப்ளஸ் டிராஃபிக் இல்லை பெங்களூரில், அதெல்லாம் செமையாக இருந்தது. பெங்களூர் டு சென்னை நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு இவ்வளோ காலையில் நாங்கள் ட்ராவல் பண்ணதில்லை. ஒரு 6:30, 7 அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கேருந்தே கிளம்புவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இவ்வளோ காலையில் 4 o'clockலாம் கார் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறது. நாங்கள் ஃபேமிலியாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோகர்நாக் தான் நாங்கள் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அதுவும் காரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் டிசிஷன் இது. முன்னாடி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 7:30க்காகவே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு A2Bயில் நிப்பாட்டி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறமா வேறு எங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நானுமே ஃபஸ்ட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த இடத்த வந்து நாங்கள் இப்போ மிஸ் பண்ணியிருந்தோன்னா வேறு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே நாங்கள் பார்க்கவே இல்லை. தேங்க் காட் நாங்கள் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. 7:30க்கெல்லாம் சான்ஸே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. சரி, அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருந்தாலுமே 10 ஆகிடும். இல்லைனா ஒரு சில டைம் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் ஒரு தோசை, அவர் ஒரு தோசை சாப்பிட்டோம். என்னோடய பையனுக்கு பொங்கல் வந்து கொடுக்கலாம், பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தான். ஆனால் அவன் அதை சாப்பிடவே இல்லை. பயங்கர கிராங்கியாக இருந்தான். ஸ்லீப் வேறு டிஸ்டர்ப் ஆகிடுச்சா, அதனால் என்னவோ தெரியல, அவன் வந்து ரொம்பவே கிராங்கியாக இருந்தான். பொங்கல் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை அவன். சரி, அதனால் நான் எப்போவுமே ஒரு பாக்ஸ் கேரி பண்ணுவேன்ல, அதில் கொஞ்சமாக பொங்கல் எடுத்து வச்சுக்கிட்டேன். வழியில் பசிக்குது சொன்னால் ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து போகிற வழியிலேயே வந்து கார்லேயே ஊட்டி விட்டுட்டேன். அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டான். அதுவும் இந்த ட்ராவலிங்கில் அவன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டான்னா கூட போதும், அவனுக்கு வந்து வாமிட்டிங் வந்துடும். அதனால் வந்துட்டு சரி, ஏதோ சாப்பிட்றானா, வயிற்றுக்கு ஏதோ கொஞ்சம் போகுதா, அதை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்ட வரைக்கும் போதும்னு விட்டுட்டேன். Who is driving the car? ఇక్కడ చూడు. Oh, that's it. எவ்ரி சிங்கிள் டைம் அவங்க அப்பா வந்து அந்த கார் சீட்லேருந்து எழுந்தார்னா இவர் அந்த சீட்டில் போய் உட்காந்துப்பார். அவங்க அப்பா மாதிரியே ஸ்டியரிங் வீலை டேர்ன் பண்ணுறது, கியர் மாற்றுறது, ப்ளஸ் அவனுக்கு காலே எட்டலனாலும் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும், அதை போய் அங்கே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அது என்னன்னு கூட தெரியாது, அவங்க அப்பா பண்ணுறாரு அதனால் நானும் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருப்பான். அவங்க அப்பா ஒரு சவுண்டு கொடுத்தா போதும், குடுகுடுன்னு அவன் ப்ளேஸில் போய் உட்காந்துப்பான். அவன் எப்போயுமே இதுதான் பண்ணுவான். இது வந்து அத்தரோட ஸ்லீப்பிங் செட்டப். காரில் எவ்ரி சிங்கிள் டைம் ட்ராவல் பண்ணும்போதும் பேக் சீட்டில் இந்த மாதிரி கம்ஃபர்டரை வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே பில்லோ வச்சுட்டு தான் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அவன் அப்படியே விளையாடிட்டே அப்படியே வந்து அந்த டாய்ஸ் கூட விளையாடிட்டே அப்படியே வந்து தூங்கிடுவான். அவனுக்குமே இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது போல். எங்கேயாச்சும் நம்ம இங்கே தான் கிட்ட போகிறோம் அப்படின்னாலே, காரில் போகும்போது தூக்கம் வந்துருச்சுனாலே அவருக்கு இந்த ஸ்லீப்பிங் செட்டப் வேணும். இல்லைனா நம்மளையே கேள்வி கேட்பான், ஏன் எடுத்துகிட்டு வரல, ஏன் இதை போடலை அப்படின்னு. அரௌண்ட் ஒரு 3:30க்கு தான் எங்கள் கண்ணில் ஒரு ரெஸ்டாரண்ட்டே பட்டுது. அப்பாடா கொலை பசி, போய் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாங்கள் ரெசார்ட் போனோம். ரெசார்ட் போய் சேரும்போது ஒரு அரௌண்ட் 4:30 ஆகிடுச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோன்வுட் ரெசார்ட், கோகர்னா. நம்ம ரூம் பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ரொம்பவே வந்துட்டு ஸ்பேஷியஸாலாம் இல்லை, கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்லேயே வந்துட்டு சூட் ரூம்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. What is that? இவனும் என் கூடவே பின்னாடியே வந்தான். எங்கெங்கெல்லாம் நானும் வீடியோ எடுத்துருக்கணும் அங்கெங்கெல்லாம் வந்து அவனும் கூடவே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வேணும்னு கேட்டான்.
நான் வந்து அவன் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து எனக்கு வாட்டர் பாட்டில் வேணாம், எனக்கு இந்த கப்பில் தான் வேணும், நான் இந்த கப்பில் தான் குடிப்பேன், அதுவும் வெளியே போய் உட்காந்துட்டு தான் குடிப்பேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாட்டர் வந்து ஹீட் பண்ணி கொடுத்தேன். அதை போய் உட்காந்து குடித்தான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவனுக்கு பசி வந்துடுச்சு போல். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் ப்ரெட்டுன்னா சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த ப்ரெட்டில் வந்து சாக்கோ ஆல்மண்ட்ஸ் ப்ரெட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா கம்மன் சாப்பிட்ருவான். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான். இப்போ பாருங்களேன், கொடுத்தா வேணான்னு சொல்லுவான். ஏன் வேணான்னு சொல்கிறான்னா, அவனுக்கு நான் வீட்டில் வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இந்த ப்ரெட் ஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுவான். அது வேணான்னு சொல்லிட்டான். சரி, அதுக்கப்புறமா வந்து நான் அதை கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கையில் வச்சுட்டு அழகாக எடுத்து சாப்பிட்டுட்ருப்பான். நானும் இவன் கூட உட்காந்துக்கிட்டு அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டே அவன்கிட்ட அவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு அவன் கூட பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ளே அவங்க அப்பா படுத்துட்ருக்காரு. அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இவனை எப்படியாச்சும் எங்கேஜிங்காக வச்சிட்ருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு மெயின் எய்மாகவே இருந்தது. 9 ஹார்ஸ் கார் ட்ரைவ் பண்ணதுனால அவர் பயங்கர டயர்டாக இருக்கார். சரி, அதனால் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மட்டும். அத்துமா Hello. See you soon. There's a mutton car. Mutton car. நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு தான் ரிசப்ஷன் வந்தோம். ரிசப்ஷனில் செக்இன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷனை தாண்டி போகணும் பாருங்கள். அதை அவன் கேட்குறான், அத்தூஸ் கார் எங்கே, அத்தூஸ் கார் எங்கன்னு. காஃபி அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அப்படி அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த பன்னீர் பராத்தா, ஆலு பராத்தா எல்லாமே இருந்தது. பட் ஆனால் நாங்கள் ஹெவியாக சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் ப்ளஸ் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரெட்டை பார்த்ததும் அப்படியே ஆசையாக சாப்பிட்றான்னு நினைப்போம். ஆனால் ஒரு 2 பைட் எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா வேறு இப்போ தானே ஆல்ரெடியே சாப்பிட்டான் சாக்லேட் ப்ரெட். சரி, அதனால் வந்துட்டு சாப்பிடல. அந்த பிஸ்கெட்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணல, அது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்தது, பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருந்தது. அத்தை நல்லா ஜாலியாக எல்லா சேரையும் இழுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். சரி, நீ எப்படியாச்சும் போப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். செம்ம டயர்டாக இருந்ததா. ஈவினிங்கே வந்து சரி எப்படி இருக்குது, நம்ம ரெசார்ட்டை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதனால தான் அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டு வந்து அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டின்னரை வந்துட்டு ரூம்க்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் இன்னொரு ரீசன் என்னென்னா, இவனை நம்ம அங்கே கூப்பிட்டு போனோன்னா இவன்கிட்ட அத்தர் வத்தர்னு சொல்லியே நம்ம எனர்ஜி இன்னுமே கம்மியாயிடும். அங்கே சாப்பிடக்கூட முடியாது. ஆல்ரெடி செம்ம டயர்டா, ப்ளஸ் ஈவினிங் வேறு கீழே போய் இவன்கிட்ட கத்தி ஒரு இது பண்ணோமா, அதனாலேயே வேணாம், நம்ம டின்னரை இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலான்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, தால், ரொட்டி ப்ளஸ் சிக்கன் கறி ப்ளஸ் சிக்கன் கபாபும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து ஆஹா ஓஹோன்ல மீடியமாக இருந்தது. ஹாய், நாங்கள் இப்போ வந்துட்டு கோகர்ணாவை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது எங்களுடைய செகண்ட் டே ஸ்டே. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம் அங்கேயே ரெசார்ட்லேயே. அது வந்து 7:30 டைமிங் வந்து 7:30 to 10:30 வரைக்கும் இருந்தது. அதனால் பொறுமையாக ஒரு 9:30 போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பஃபே தான், எல்லாமே பரவாயில்ல நல்லா தான் இருந்தது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்றதை வீடியோவில் பாருங்கள். சேட். நாங்கள் ரெசார்ட்டில் இருந்து கிளம்புனதே வந்து ஒரு 12:30, 12 o'clock, 12:15 இருக்கும். 12:15 இருக்கும். பார்த்தா வந்து ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பஞ்சர் ஷாப்பை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். லேட்டாக ரெடி ஆகிட்டு சரி கடகடன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
பாவம் என்னோடய பையன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் காலையில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. போய் பார்க்கிங்கில் இருந்தது காரு. அதை போய் பார்க்கும்போதே என்னடா இது காரில் காற்று இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி அந்த அகாராவோட ஏர் பம்ப் வச்சுருக்காங்க. அதை வச்சு காற்று அந்த ரெசார்ட்லேயே வந்துட்டு டயரில் வந்து காற்று ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். வந்துட்டு இங்கே பஞ்சர் ஷாப்பை தேடிட்டுருக்கோம், கிடைக்கவே இல்லை. அம்மோ இங்கே பஞ்சர் ஷாப்பே இல்லைங்க. ஒரு பைக் ஷாப் 2 பஞ்சர் ஷாப்புக்கு போய்ட்டும் இல்லை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் பஞ்சர் ஷாப்பை தேடிக்கிட்டே இருக்கும். You want to see the beach? Come, let's go. Wow. Mama sand castle too. Mama. Hey, ये रहा दिया तर. कार मैकेनिक होगा कहीं पास में? मेन रोड में. எங்கள் நிலமை எப்படி இருந்ததுன்னா, யாரை பார்த்தாலுமே இங்கே நியர்பையில் எங்கேயாச்சும் மெக்கானிக் ஷாப் இருக்கா, அப்படி நம்ம தேடி அந்த மெக்கானிக் ஷாப் போனால் கூட அவங்க வெறும் பைக் தான் பண்ணுவேன், கார் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. டயரில் வந்து காற்று இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அடித்து தானே எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஆனால் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. நாங்கள் பீச்சுக்கு வர சொல்லும் போது லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. அங்கே போலீஸ்காரங்க நின்றுட்டு உள்ளே போகக்கூடாது அப்படி சொல்லி எல்லாரையுமே வந்து ரிட்டன் அனுப்பிட்டு இருந்தாங்க. என்னடா இது ஃபஸ்ட் டைம் அத்தர்வை கூட்டிகிட்டு நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ரெயின் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண உடனே அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த டைமில் போயிட்டு நம்ம விளையாடிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அப்புறமா ரிட்டன் வந்துட்டோம். அதுக்கப்புறமா மழை நின்றுட்டோன்னே செகண்ட் டைம் போயிட்டு நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா விளையாடிட்டு, அத்தர் பாருங்கள் எப்படி நல்லா சேண்டில் விளையாடிட்டுருக்கான். நல்லா அவன் டிவியில் பார்த்து பழகிட்டானா. இப்போ அதை நேரில் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. இன்னும் தண்ணியில் விளையாடணுன்னா சொல்லவா வேணும், செம்ம ஜாலியாக விளையாடினான். அங்கே போலீஸ் ஏன் நம்ம தண்ணியில் கால் வைக்கிறத அலோவ் பண்ணலன்னா, ஏன்னா வேவ்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருந்ததா, அதனால் அவங்க வந்து தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. எல்லாரையும் ரிட்டர்ன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெயின் நின்ன ஒன்று தான் நாங்களும் வந்து ரொம்பலாம் உள்ளே போடல, ஜஸ்ட் அப்படியே சும்மா நின்று கால் மட்டும் நினச்சிக்கிட்டு வந்தோம். நாங்கள் ரெசார்ட்லேருந்து கிளம்புனது லேட்டாக. அதுக்கப்புறம் இந்த பஞ்சர் ஷாப்பை திரிஞ்சு அதுக்கு வேறு டைம் வேஸ்ட் ஆச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பீச்சில் இருந்து கிளம்பும் போது மணி ஒரு 2:33 இருக்கும். சரி டைம் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பஞ்சர் ஷாப்பை தேடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். அப்போ வந்துட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது. அவங்க வந்து ஒரு 1/2 hourக்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரியாகவே சாப்பிடவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, டயர் வந்து உள்ளே வந்து ஃபுல்லுமே கிழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஸ்பேர் வீல் மாற்றி கொடுத்தாங்க. அந்த ஸ்பேர் வீல் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு, சரி கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, வேறு ஒரு பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தது தான் இந்த ஓம் பீச். இந்த பீச்லேயும் நல்லா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டுனா நான் தண்ணியில் போய் கால் வச்சுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெசார்ட் கிளம்பிட்டோம். ரொம்ப இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ரெசார்ட் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 5:36க்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பசி, ஏன்னா ஆஃப்டர்நூனே சரியாகவே சாப்பிடவே இல்லை. அதனால் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆலு பரோட்டாவும் ப்ளஸ் டீயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோடய பையன் வந்து கோச்சிட்டு போய் பெட்டில் படுத்துட்ருக்கான், வாடா சாப்பிட்லான்னா கூட வரல. ஏன்னா நாங்கள் பீச்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோமா, அவன் வந்து பீச்லேயே தான் விளையாடணுமா. ஐ வாண்ட் டு கோ டு பீச்னு அதையே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கான் அவன். சரி நம்ம மார்னிங் திரும்பவும் நம்ம பீச்சுக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவனை வச்சு சமாதானம் பண்ணி வச்சுருக்கோம். பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ எங்கே போக போகிறேன்னா கீழே ரெஸ்டாரண்ட் போக போகிறேன் டின்னர் சாப்பிட்றதுக்கு. நேற்றே வந்துட்டு நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதனால் போயிட்டு அங்கே டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு ஒரு சில டிஷ்ஷஸை வந்து இங்கே கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போது கீழே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இவன் தூங்கிடுவான்னு நினச்சேன், ஆனால் தூங்காமல் விளையாடிட்டுருக்கான். சரி இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் வாங்க.
Let's do it. Mama, तू देखिए ना कैट भरा पे. please open the cat. Call the cat. 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 How do you call a cat? Meow. Cat. Come here. Meow. Come here. Meow. See, it's turning. It's looking. Meow. நைட்டு டின்னருக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சூடாக சூப் குடிக்கலான்னு தோணுச்சு. அதனால் வந்து சிக்கன் மேன்ச்சோ சூப்பும், அதுக்கப்புறம் ஒரு ரோட்டியும், ஒரு சிக்கன் கறியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதருக்கு வந்து பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டாக் வளர்க்குறோமா, அதனால் அது கூட நல்லா விளையாடுவான். அது பேர் வந்து டாமி. நல்லா விளையாடி பழக்கமாயிடுச்சா, அதனால் வந்து அவனுக்கு டாக்ஸை பார்த்தாலோ இல்லை கேட்ஸை பார்த்தாலோ அது கூட விளையாடணும், அதை தடவணும் அப்படின்றது தான் அவனுக்கு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டை கூட வாங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது இன்னொன்று. ஆக்சுவலாக அவங்க ஆர்டர் எடுக்கும்போது நான் வந்து போமோகிரானேட் ஜூஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஆர்டர்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டாக இல்லை பொமோகிரானேட் நல்லா இல்லை, அதனால் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க அந்த பில்லை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதால். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீமில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் பட்டர்ஸ்காட்சும் வெனிலான்னு சொன்னாங்க. சரின்னு வெனிலா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து ரூமுக்கு போயாச்சு. Enough. Come. ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 3rd டே ஸ்டே. பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போது கிளம்பியாச்சு. அதுவும் இன்றைக்கி காலையிலேயே கிளம்புறோம். இப்போ மணி வந்து 7:30 ஆகுது. போய் பிரேக்ஃபாஸ்ட் 7:30 to 10:30 பிரேக்ஃபாஸ்ட்லாம் சரி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து நாங்கள் போகிற கோயில் வந்து 2 hours ஜேர்னி. நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருடீஸ்வரர் தான். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. இஸ் டர்னிங் 30. ஏஜ் 30 ஆகும்போது ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னமோ இவ்வளோ நாள் வயசே ஆகாமல் ஐயோ இப்போ தான் நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் தோணுது. எப்போவுமே வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு வெக்கேஷன் எடுத்துருவோம். இந்த வாட்டி வந்து என்னோடய பர்த்டே ட்ரிப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் பிளான் எப்படி இருந்ததுன்னா 2 days வந்து கோகர்னாலே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே ரூம்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பி முருடீஸ்வரரில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வேணாம், போயிட்டு வர்றதுக்கு 1 hour தானே ஆகுது, எதுக்கு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து திருப்பி நம்ம ரெசார்ட்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதுவும் ஒரு பெஸ்ட் பிளானாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இந்த மெக்கானிக் ஷாப்பை தேடுறதை வந்து நேத்தோட முடியல, இன்றைக்குமே கண்டினியூ ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்பேர் வீல் வந்து மீதி 3 டயரை விட இந்த டயர் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து இங்கே எதுவும் கிடைக்காது கோகர்னால. நீங்கள் இதுக்கு நியர்பை டவுன் வந்து கும்டா இருக்குது, அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக டயர் ஷாப் இருக்கும், அங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க நேற்றே. சரி நாங்கள் முருடீஸ்வரர் போகிற வழியும் இந்த கும்டாவை தாண்டி தான், அதனால் வந்துட்டு நாங்கள் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலான்னு காலையில் தேடிக்கிட்டே போனோம். அந்த மழைக்கு அதுக்கும் செம்ம க்ரீனரியாக இருந்தது. ஆனால் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. எங்கடா இருக்குது மெக்கானிக் ஷாப்பு, எப்போ கும்டா வரும் அப்படி தான் இருந்தது எங்களோட மைண்ட் செட்டு. கும்டாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு அடுத்தது எங்கே இருக்குது மெக்கானிக் ஷாப்பு அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு மெக்கானிக் ஷாப்பை பார்த்து அங்கே டயர் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா எங்களுடைய ஜேர்னியை பீஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணோம். தூரத்துலேருந்து அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக ஜைஜான்டிக்காக என்ன ஒரு அழகாக இருந்தது தெரியுமா. கிட்ட போய் பார்க்கும்போது அப்படியே மேலே தலையெடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய கோபுரம் அது. அதுக்கப்புறம் அந்த கோபுரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா சிவன் ஸ்டாச்சு இருக்கும், அதையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோடய பையன் வந்து அந்த 2 எலிஃபெண்ட் இருந்தது பக்கத்தில், அது கூட விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி தரிசனத்துக்கு போகும்போது மழையே இல்லை, வெளியே வந்தால் சரியான மழை.
நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து தூபஸ்தம்பண்டாண்டியே நின்றுட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். மழை நிற்கிற மாதிரியே தெரியல. சரி என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ரெயின் கோட் இருந்தது. கொடையும் எடுத்துன்னு போயிருந்தேன். ஆனால் கொடையை வந்து ரெசார்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் ரெயின் கோட் இருந்தது. சரி அத்தருக்கு மட்டும் ரெயின் கோட்டை போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் மழையிலேயே குடுகுடுன்னு ஓடி வந்து அங்கே ஷெல்டர் மாதிரி இருந்தது. அதில் பெஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். மழை வந்து கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறமா வந்து இந்த கோபுரம் மேலே போய் நம்ம வந்து நின்று பார்க்கலாம் வியூவை. அதுக்கு வந்து டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 20 ருபீஸ் நினைக்கிறேன். ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே லிஃப்ட்டில் போனோன்னா அவங்க வந்து 18th ஃப்ளோர் நினைக்கிறேன், அங்கே வந்துட்டு விடுவாங்க. நம்ம போய் அங்கே நின்று நல்லா அந்த டாப் வியூ வந்து பார்க்கலாம். செம்மையாக இருந்தது. மேலே அந்த டாப் வியூ, அந்த பீச்சு, அந்த சிவன் ஸ்டாச்சு எல்லாம் மேலே இருந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த சிவன் ஸ்டாச்சு அதுக்குள்ளே வந்து கேவ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அதை வந்து சுற்றி பார்த்துட்டு, அதுக்கும் வந்து டிக்கெட் தான், டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வந்து லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் ரெசார்ட்க்கு. ரூம் வந்து ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னருக்கும் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போல் ரூம்லேயே வந்து முடிச்சிட்டோம். என்ன பார்த்திங்கன்னா தால் கிச்சடி, அதுக்கப்புறம் ஒரு நான் கிரேவி. நான் நினச்சி கூட பார்த்ததில்ல என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் முருடேஸ்வரர் போவேன், சிவனோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவேன்னு. ஆனால் அது நடந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியான பர்த்டேவாக இருந்தது எனக்கு அது. லாஸ்ட் டே மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு எங்களோட ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 6:30க்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு என்ன வேலை பார்த்தேன்னா, என்னோடய ஹேண்ட்பேக்கில் பத்திரமா வந்து இந்த பூவை எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோ பூவுமே எனக்கு வந்து முருடேஸ்வரர் கோவிலில் அன்றைக்கி கொடுத்தது. பூவை வந்து பத்திரமா கவரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்போவே வந்துட்டு பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்ணுன்னு நினச்சேன். அதே மாதிரி பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதை எடுத்து வச்சு சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோன்னே மனசே ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக நம்மளுடைய கிச்சன் ரொட்டீனை பார்க்க ஆரம்பித்தாச்சு. நல்லா 4 days ஜாலியாக கோகர்னால இருந்து பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். பாய்.